ஹாயா, இப்போ நம்ம பேக்ல இப்படி பேட்டர்ன் போட்டு வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்படி நெக்கெல்லாம் வரைஞ்சிட்டு எவ்வளோ லென்த்தோ ஸோ இதெல்லாம் நம்ம வரைஞ்சி வச்சிருப்போம். இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம ஆம்கோலோட டெப்த்தை கண்டுபிடிக்கிறது, ஸோ ஆம்கோலோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம பேஜ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆம்கோல் ஹைட், அதாவது டெப்த் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகேவா? உங்களோட அப்பர் செஸ்ட் என்னன்னு எழுதிக்கோங்க. 35 டிவைடட் பை 6. இப்போ 35 டிவைடட் பை 6 எவ்வளோ வருது பாருங்க, 5.8. ஸோ இதோட ஆன்சர் 5.8. ஓகேவா? இதுதான் உங்களோட ஆம்கோல் டெப்த். ஸோ இப்போ இதை இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும், ரெடி அளவுல இருந்து இங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? 5.8. இப்போ இதை ஒரு லைனா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களோட செஸ்ட், இந்த இடத்துல உங்களோட செஸ்ட் வித்தை மார்க் பண்ணிக்கணும். ஸோ என்னோட செஸ்ட் வித் 9.5. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஒரு லைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் நார்மலா எல்லாருக்குமே ஈஸியா புரியும். இப்போ இந்த இடத்துல இந்த கர்வ் வரைகிறது தான் எல்லாருக்குமே டவுட். ஸோ இந்த இடத்துல இருந்து 1 inch காமன். ஓகேவா? 1 inch காமன். இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெடி இது வந்து சீம் அலவன்ஸ், இதை வந்து நீங்க மார்க் பண்ணக்கூடாது, இதுக்கு கீழே இருக்கிறதா நீங்க மார்க் பண்ணணும். ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதை ஒரு கர்வா லைன் பண்ணிக்க போறோம். இப்படி ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் நீங்க அதை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இதுலயே தான் வந்து வரணும் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுவும் இந்த ஸ்கேல்ல மீட் ஆகணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை லைனா கர்வ் போட்டுட்டோம். இப்போ உங்களோட ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் வித்து எவ்வளோன்னு பாருங்க. என்னோட ஆம்கோல் வித் 16. ஸோ இப்போ 16 டிவைடட் பை 2 பண்றோம். வர ஆன்சரோட பிளஸ் 0.75 பிளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது 16 பிளஸ் 2 எவ்வளோ வருது, 8. அதோட பிளஸ் 0.75 பிளஸ் பண்றோம். அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன, 8.75. இதுதான் என்னோட ஆம்கோலோட கர்வ் சுற்றளவு. இப்போ இந்த 8.75 இந்த சர்க்கிள்ல வந்திருக்கணும். டேப்பை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது 8.75 வந்து வந்திருக்கணும். இப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு மேல ஒரு ½ inch வந்து 1/1 நீங்க உங்களோட ஃபிங்கரை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. ஒரு ½ inch ஒன்ஸ் நீங்க இப்படி ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, எனக்கு கிடைக்கணும் 8.75. ஓகேவா? கிடைச்சிருக்கா? 8.75 கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து இதுல வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வராது இல்லையா? பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா எடுத்ததுமே இந்த கர்வ் வந்து கரெக்டா வராது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு சிலருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது 8.75. ஓகே, 8.75 இப்போ அதிகமா வந்திருக்கு அப்படி